السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت عزي للناس للذي ببكة مباركا وهدى للعالمين وفيه آيات بينات مقام إبراهيم ومن دخل كان آمنا. صدق الله العظيم. وعن عبد الله بن عمر رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: الكعبة في أول بيت في الأرض، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை எப்பொழுது படைத்து பரிபாலித்தானோ அந்த சமயத்திலேயே அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய அல்லாஹ்வுடைய ஆலயமாக பைத்துல்லாவை அல்லாஹ் தஆலா நியமித்தான். அல்லாஹ் எல்லா இடத்திலுமே இருக்கிறான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்பதாக தமிழில் சொல்லுவான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் எல்லா இடங்களிலுமே அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு மறைந்ததாக உலகத்தில் சரித்திரம் கிடையாது. யாருமே அல்லாஹ்வுடைய பார்வையில மறைஞ்சிருந்ததாக சரித்திரம் கிடையாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வைக்குள்ளதான் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கிறான். அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுகின்றான்: அல்லாஹு ஸமீஉன் அலீம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மிக கேட்கக்கூடியவன். அல்லாஹு பஸீருன் லில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா பல இடங்களில் உலகத்திற்கு கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி அல்லாஹ் தஆலா உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள், அவனுடைய பார்வைக்கு மறைந்ததாக எதுவுமே கிடையாது. இருப்பினும் அல்லாஹ் தஆலாவை நாம் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பூமி, உலகத்தில் நீங்க எல்லா இடத்துலையுமே தொழுகலாம், ஜாயிஸ். ஷரியத்துல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபிமார்கள் ரசூல்மாருடைய காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ஆலயங்களில் மட்டும்தான் தொழுக வேண்டும். வேற இடங்களில் நீங்க தொழுக கூடாது. பாபுபாய், இப்போ வீட்டில் தொழுகிறோம், கடையில் தொழுகிறோம், காட்டில் தொழுகிறோம், மலையில் தொழுகிறோம், டூர் போகிறோம், அங்கே தொழுகிறோம், பார்க்கில் தொழுகிறோம், இல்லை எந்த இடங்களிலுமே நீங்க தொழுவது கூடாது. எப்ப? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சமுதாயம், பனி இஸ்ராயில், கௌமே சமூத், கௌமே ஆத், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஹஜ்ரத் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்தார்களோ அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு கட்டுக்கோப்பு வச்சிருந்தா, நீங்க பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீட்டில் மட்டும்தான் தொழுகணும், மஸ்ஜிதில் மட்டும்தான் தொழுகணும், வேறு இடங்களில் நீங்க தொழுக கூடாது. ஆனா அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய கிருபை என்ன அப்படின்னா, உம்மத்தே முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு சிறப்பை கொடுத்தான். என்ன அப்படின்னா, பூமியின் எந்த பகுதியில் நீங்கள் தொழுதாலும் உங்களுடைய தொழுகை கூடும். அல்லாஹ் அக்பர். முகமது அலிபாய், பூமியில நீங்க எந்த பகுதியில தொழுதாலும், இப்ப நம்ம பள்ளிவாசலுக்கு வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, ஜமாத் விடுபட்டு போச்சு, உடம்பு சரியில்லை, இதற்கு காரணம் இதா இருக்கு, நீங்க வீட்டில் தாராளமா தொழுகலாம். கடையில் யாருமே இல்லை, கடையை கூட்டிட்டு போக முடியாது, வியாபாரம் இருக்கு, ஆள் இல்லை, பற்றாக்குறை, நிர்பந்தமான சூழ்நிலை, கடையில் நின்று தொழுகலாம். நீங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க, இல்லை காடுகளில் இருக்கிறீங்க, மலையில இருக்கிறீங்க, தாராளமா தொழுகலாம். பள்ளிவாசல்ல போய் தான் தொழுகணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனா ஜமாத்தோட தொழுகிறது ஃபர்சுல் ஐன், அதை மறந்துடக்கூடாது. ஜமாத்தோட தொழுகிறது ஃபர்சுல் ஐன், மிக மிக கட்டாய கடமை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய சட்டம் என்ன அப்படின்னா, இமாம் ஜமாத்தோடு நீங்க தொழுகு அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நீங்க தொழுது அவங்க தொழுக கூடாது. ஏன்? இமாம் ஜமாத் அவர்கிட்ட ஃபர்சுல் ஐனா இருக்கு. எப்படி தொழுக நம்மி மீது கடமையோ அதே போன்று கட்டாய கடமை என்ன? இமாம் ஜமாத்தோடு தொழுக. இப்ப அதை நம்ம கருத்துல வைக்கணும். நிர்பந்தமான சூழ்நிலை, முடியல, தவிர்க்க முடியாத சூழ்நிலை, உடம்பு சரியில்லை அப்படிங்கிற நிலைமையில நம்ம வீடுகளில் தொழுகலாம். ஆனா நல்லா இருந்துக்கிட்டு தக்க காரணம் இல்லாம வீடுகளில் தொழுக கூடாது. அல்லாஹ் அக்பர். அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
ஆக பெரியவர்களே, இன்னைக்கு உலகத்தில் அல்லாஹ் தஆலா உம்மத்தே முஹம்மதியாவுக்கு கொடுக்கப்பட்ட தனி சிறப்பு, தனி கண்ணியம் என்ன அப்படின்னா, பூமியில் எந்த பகுதியில் நீங்கள் தொழுதாலும் உங்களுடைய தொழுகை கூடும். நான் ஏற்றுக்கிறேன். இது உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டும் தனி சிறப்பை அல்லாஹ் கொடுத்தான். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு அப்படி கொடுக்கல. பள்ளிவாசல்ல மட்டும்தான் நீ தொழுகணும், வேற எங்க தொழுதாலும் நான் கூட ஏத்துக்க மாட்டேன், வேற எங்க நீ தொழுதாலும் உடைய தொழுகையை நான் ஏத்துக்க மாட்டேன் அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை வச்சிருந்தான். ஆனா உம்மத்தே முஹம்மதியால அப்படிப்பட்ட சட்டம் கிடையாது. நிர்பந்தமான சூழ்நிலை, கட்டாயம் முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பூமியில எந்த பகுதியில வேணாலும் தொழுகலாம். ஆனால் தொழுகையை எக்காரணத்தை கொண்டு விடுறதுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் அக்பர். சரி பெரியவர்களே, உலகத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா இடங்களையும் தொழுகைக்கு உண்டான இடமாக ஆக்கி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஆலயம் ஒன்று அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் அக்பர். அதுக்கு தான் மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் மஸ்ஜித். மஸ்ஜித் என்பது பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு. ஒவ்வொரு பள்ளிவாசலும் அல்லாஹ்வுடைய ஆலயமாக, வீடாக இருக்கின்றது. இப்ப பள்ளிவாசல்ல வந்து தொழுதா, அல்லாஹ்வுடைய ஆலயத்துல வந்து தொழுதா, அல்லாஹ் அவனுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு மனிதன் தொழுவதை காட்டிலும், ஹதீஸ்ல வருது புகாரி ஷரீஃபில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நீங்கள் தனிப்பட்ட முறையில ஜமாத் இல்லாம தொழுகிறீங்க பார்த்தீங்களா, அந்த தொழுகையை காட்டிலும் இமாம் ஜமாத்தோட பள்ளிவாசல்ல தொழுதீங்க அப்படின்னா 26 மடங்கு நன்மை அதிகம். அல்லாஹ் அக்பர். எத்தனை பாய்? 26. 1 2 கிடையாது. சாதியார் 26 दर्जा 26 दर्जा ज्यादा सवाब है जो आदमी अकेला नमाज पढ़ने से ज्यादा मस्जिद में आकर बजमात नमाज पढ़े. अल्लाह अकबर. இப்ப அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆலயங்களை உருவாக்கி வச்சிருக்கிறார். நீங்க தொழுகணும் அப்படின்னா இமாம் ஜமாத்தோட ஐவேளை தொழுகை, இமாம் ஜமாத்தோட என்னுடைய ஆலயம் பள்ளிவாசல்ல தொழுகுங்க. அப்படி தொழுதா உங்களுக்கு 26 மடங்கு நன்மையும் கொடுக்கிறேன், உங்களுடைய பாவத்தையும் மன்னிக்கிறேன். பள்ளிவாசலுக்காக வேண்டி யார் ஜமாத்தோடு தொழுவதற்காக வேண்டி தன்னுடைய வீடுகளிலே ஒது செய்து கொண்டு, நல்லா கவனமா கேட்கணும். நம்மள பல மக்கள் பல தப்பு செய்யணும். வீடு பக்கம்தான், ஆனா பள்ளிவாசல் வந்துதான் ஒது செய்வோம். இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஷமாயிலே திர்மிஸில ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 63 ஆண்டுகளில 2 தடவை மட்டும்தான் பள்ளிவாசல்ல ஒது செஞ்சார். அல்லாஹ் அக்பர். ஷஃபிபாய் நம்ப முடியுதா? நம்மனால 2 மர்த்தபா பாய் 63 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழ்ந்தாங்க. அதில் 40 வயசு விட்டுடுங்க, நபித்துவ பட்டம் இல்லை. 23 ஆண்டு காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக, ரசூலாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. இந்த 23 ஆண்டு காலங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை தான் பள்ளிவாசல்ல வந்து ஒது செஞ்சாங்க. மற்ற எப்பயுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா, வீட்டில் ஒது செய்வாரு, சுன்னத்து நஃபிலெல்லாம் வீட்டில் தான் தொழுவாரு, ஃபர்து மட்டும்தான் பள்ளிவாசல வந்து தொழுவார். அல்லாஹ் அக்பர். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னா, வீடு பக்கமா இருந்தாலும் சரி, வீட்டில் எல்லா வசதி இருந்தாலும் சரி, நாம என்ன செய்யறோம்? பள்ளிவாசலுக்கு வந்துதான் உது செய்வோம். இது ஒரு சுன்னத்துக்கு மாறான செயல். பெரிய பெண்ணே வெளியில போயிட்டு வரோம், நிர்பந்தமான சூழ்நிலை, தாராளமா செய்யலாம். ஆனா எந்த நிர்பந்தமும் கிடையாது. வீடு பக்கம், தாராளமா வீட்டில் ஒது செஞ்சுட்டு வரலாம். இருந்தாலும் नहीं भाई मस्जिद में जाऊंगा तो वजू करूंगा, मैं घर में वजू करूंगा नहीं. क्यों? मस्जिद का घर, मस्जिद का है ना चीज, वो अल्लाह का माल है, ये मेरा माल है. मेरा माल को मैं क्या करूंगा? नहीं बर्बाद करूंगा, नहीं मस्जिद का माल को बर्बाद करूंगा. அதாவது இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? நம்ம ஒண்ணுமில்லையே, நம்ம வந்து பள்ளிவாசலுக்கு ஃபேன் போடுறோம், தொழுகிறோம், தொழுதுட்டு அப்படியே போயிடுவோம், ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டோம். இதே நம்ம வீட்டில் செய்வோமா? செய்வோமா பாய்? யாராவது தன்னுடைய வீட்டில் ஃபேனை போட்டுட்டு அப்படியே வெளியில போயிடுவீங்களா? இல்லை. ஏன்? கரண்ட் பில்லு எகிரி போயிடும். கரண்ட் பில்லு நான் கட்டுறேன், அதனால ஒரு ஃபேன் போட்ட ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணிடுவேன், ஒரு சுவிட்ச் லைட் போட்ட ஒரு சுவிட்ச் லைட் ஆஃப் பண்ணிடுவேன். தன்னுடைய வீடு அப்படின்னா. ஆனா அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய வீட்டில் இருந்து யார் ஒது செய்து கொண்டு பள்ளிவாசலுக்காக வேண்டி, தொழுவதற்காக வேண்டி என்னுடைய வீட்டுக்கு ஒரு அடி எடுத்து வைத்தால் 10 நன்மையை ஒரு அடிக்கு கொடுக்கின்றேன். அல்லாஹ் அக்பர்.
ये कदम अगर मस्जिद की तरफ तुम उठाओगे अपने घर से 10 नेकियां मिलेगी और 10 गुना अल्लाह ताला माफ फरमा देगा और 10 दर्जा बुलंद करेगा। हम है वजू के बावजूद जो आदमी अपने घर में वजू करने के बाद मस्जिद की तरफ यह कदम उठाएगा, वजू के बगैर नहीं भाई, बाबू भाई वजू செய்யாம இங்க சொல்லல, वजू செஞ்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டுல அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு யார் ஒரு அடி எடுத்து வச்சு தொழுகைக்காக வேண்டி வராங்களோ 10 நன்மை வழங்கப்படும்। ஒரு அடிக்கு 10 நன்மை, 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும்। அல்லாஹ் அக்பர்। எங்க ஜி வீட்டுல ஒன்று செஞ்சுக்கிட்டு பள்ளிவாசல ஒன்று இல்லை। இப்ப நம்ம வெளியில இருந்து வரோம், நிர்பந்தமான காரணம், வீட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வரதுக்கு முடியாது, நேரம் இல்லை, தாராளமா பள்ளிவாசல செய்யலாம்। ஆனா இதே மாமூலாக்கி கூடாது। எப்பயுமே பள்ளிவாசல தான் ஒது செய்வேன், பள்ளிவாசல தான் எல்லா வேலையும் செய்வேன், பள்ளிவாசல தான் ஒது செய்வேன், குளிக்கிறது எல்லாத்துடைய சுய தேவைகள் பூர்த்தி செய்யறது எல்லாம் பள்ளிவாசல தான் இல்ல। ஷமாயிலே திருமீதியில் அறிவிக்கப்படுது 23 ஆண்டு காலங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை மட்டும்தான் பள்ளிவாசல்ல ஒது செஞ்சார்। ज़हीर भाई 2 मर्तबा वजू किया का मस्जिद में, बाकी अपनी जिंदगी में पूरा का पूरा अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम अपने घर में वजू कर मस्जिद में आकर नमाज पढ़ते थे। இது ஒரு முக்கியமான விஷயம்। இப்ப பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய ஆலயங்கள்। இப்ப இந்த பள்ளிவாசல்ல உலகத்துல முதல்ல எங்க உருவாக்கப்பட்டது அது ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம்। ஏன்னா ஹஜ் பெருநாள் வருது, இதையெல்லாம் நம்ம ஆரம்பத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் ஹஜ் பெருநாள்னா என்ன நமக்கு விளங்கும்। அதனால விஷயம் 1 மாசம் இருக்கு, அதனால இப்ப இருந்து ஆரம்பிச்சாதான் அது சரியா நம்ம என்ன செய்ய முடியும், முடிக்க முடியும்। இப்ப அல்லாஹ் தஆலா எல்லா இடங்களிலுமே இருக்கின்றான், எல்லா இடத்திலையும் நீங்க தொழுகிறது கூடும், இருந்தாலும் இமாம் ஜமாத்தோட அவனுடைய வீட்டுல பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய ஆலயத்துல ஒரு மனிதன் தொழுவது தனிப்பட்ட முறையில் தொழுவதை காட்டிலும் 26 மடங்கு நன்மை அதிகம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதுடன் இமாம் ஜமாத்தோட ஒரு மனிதன் தொழுவது அவனுக்கு கட்டாய கடமை, ஃபரசுல் ஐன் என்பதாக ஷரியத் சட்டம் நிர்ணயித்து கொடுத்திருக்கின்றது। இப்ப அல்லாஹ்வுடைய ஆலயம் அப்படின்னா இந்த உலகத்துல முதல்ல எந்த இடத்துல அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆலயத்தை கட்டனா, சுப்ஹானல்லாஹ், அது ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம்। பெரியன்பர்களே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, நல்லா கவனமா கேட்கணும், இன்ன அவ்வல பைத்தின் உஸிய லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன்। அல்லாஹ் அக்பர்। அல்லாஹ் குர்ஆன்ல 4வது ஜுஸூல சொல்ற, லன் தனாலுல் பிர்ர, என்ன சொல்றான் ஜி, இன்ன அவ்வல பைத்தின் உஸிய லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன்। உலகத்தை அல்லாஹ் தஆலா எப்பொழுது படைத்தானோ அந்த சமயத்தில் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே முதலிலே தன்னுடைய ஆலயத்தை, தன்னுடைய வீட்டை, தன்னுடைய மஸ்ஜிதை, தன்னுடைய பைத்துல்லாவை அல்லாஹ் தஆலா காபாவை உருவாக்கினான்। அல்லாஹ் அக்பர்। உலகத்தில் அல்லாஹ்வுடைய வீட்டு முதல் வீடு எது? காபத்துல்லாஹ்। முதல் வீடு எது? காபத்துல்லாஹ்। அதுக்கப்புறம் என்ன ஜி? அதுக்கப்புறம் பைத்துல் முகத்தஸ், அதுக்கப்புறம் என்ன ஜி பெரியன்பர்களே, அதுக்கப்புறம் மஸ்ஜித் நபவிக்கு முன்னாடி மஸ்ஜிதே குபா, ல மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா। அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்படி ல மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவுடைய இறையச்சத்தின் அடிப்படையில் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது। எது? மஸ்ஜிதே குபா। முதல்ல பைத்துல்லா, இரண்டாவது மஸ்ஜிதுல் அக்ஸா। இன்னைக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுல்ல, பலஸ்தீன்ல பயங்கரமான பிரச்சனை, மஸ்ஜித் அக்ஸா, இது ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கட்டப்பட்டது। பெரியன்பர்களே முதல் அல்லாஹ் தஆலா இந்த பூமியை எப்ப படைச்சானோ அந்த சமயத்திலேயே அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை தனி ஒரு இடமாக அமைச்சு, இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய உலகத்தில் பூமியில முதல் வீடு காபத்துல்லாஹ்। இரண்டாவது எது? பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதே அக்ஸா 2। மூணாவது பள்ளிவாசல் எது? குபா பள்ளிவாசல்। மதீனாவுக்கு போகக்கூடிய மக்கள்லாம் பார்த்திருப்பாங்க, மஸ்ஜிதே குபா என்பதால் ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதர் மஸ்ஜிதே குபால போய் 2 ரக்காத் தொழுதார் அப்படின்னா ஒரு உமரா செய்தவுடைய நன்மை அல்லாஹ் அவருக்கு வாரி வழங்குகின்றார்। அல்லாஹ் அக்பர்। இது மூணாவது பள்ளிவாசல்।
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது நடுவுல இந்த குபா அப்படிங்கிற ஊர் வந்துச்சு. அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டி அங்க ஜும்மாவுடைய தொழுகையை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவி போய் கட்டினாங்க. எங்க? மதீனத்துல் முனவ்வரா. பெரியன்பர்களே, இது மாதிரி பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய ஆலயம் முதல்ல கட்டப்பட்டது கஅபத்துல்லாஹ், பைத்துல்லாஹ், மக்கத்துல் முக்கர்ரமா. இப்ப அலாவுதீன் கேட்கிறார், ஏஞ்சி அல்லாஹ் தஆலா உலகத்துல இத்தனை இடம் இருக்குது, அத்தனை இடத்தை விட்டுட்டு அந்த மலை குன்றுகளுக்கு மத்தியில மனிதனுடைய நடமாட்டமே இல்லாத, பறவைகள் வாழாத, மிருகங்கள் வாழாத பயங்கரமான ஒரு மலை குன்றுக்கு மத்தியில தன்னுடைய ஆலயத்தை கட்டுவதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அவர் கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். பெரியன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், பூமியை அல்லாஹ் தஆலா படைத்து அந்த பூமியினுடைய நடு மைய பகுதி, சென்டர் பிளேஸ், சென்டர் பிளேஸ். இப்ப தமிழ்நாடுடைய சென்ட்ரல் எது பாய்? சென்னை. தமிழ்நாடுடைய சென்ட்ரல் எது? சென்னை. இந்தியாவுடைய சென்ட்ரல் எது? டெல்லி. சொன்னமா இல்லையா? சென்ட்ரல் பிளேஸ் ஆஃப் இந்தியா. அதாவது பூமியினுடைய நடு மைய பகுதி எது அப்படின்னா காபத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர். பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாமே அளந்து பார்த்துட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, காபத்துல்லா, பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஆலயம் மக்கத்துல் முக்கர்ரமால 4 மலை குன்றுகளுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா உருவாக்கினா. இது என்ன உண்மையாலுமே என்ன காரணம், ஏன் இப்படி உருவாக்கினா அப்படின்னு ஷரியத்து சொல்லுது. இது பூமியினுடைய நடு மைய பகுதி. இது காபத்துல்லா அப்படின்னா இந்த பக்கமும் 100 அடி தான் இருக்கும், இந்த பக்கமும் 100 அடி தான் இருக்கும், இந்த பக்கம் 100 அடி இருக்கும், இந்த பக்கம் 100 அடி இருக்கும். 1 இன்ச் கூட அதிகமா இருக்காது, கம்மியா இருக்காது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை தன்னுடைய பூமியில நடு மைய பகுதி, சென்ட்ரல் பிளேஸ் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து அந்த 4 மலை குன்றுகளுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா அந்த காபத்துல்லாவை அல்லாஹ் உருவாக்கினான். சுப்ஹானல்லாஹ். எல்லா விஞ்ஞானிகளுமே இதை மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டாங்க. பூமியினுடைய நடு மைய பகுதி கண்டிப்பாக காபத்துல்லா தான் என்பதாக எல்லா ஆங்கிலேயர்கள், யூதர்கள், எல்லா விதமான ஜாதியை சார்ந்த, எல்லா மதங்களை சார்ந்த எல்லா விஞ்ஞானிகளும் இதை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். காபத்துல்லா பூமியினுடைய நடு மைய பகுதி என்பதை எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த மைய பகுதியா உருவாக்கணும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை அந்த இடத்துல உருவாக்கணும். இந்த 2வது மலை குன்றுகளுக்கு மத்தியில ஏன் உருவாக்கணும்? சுப்ஹானல்லாஹ். இந்த சாதிக்கு ஒரு சந்தேகம் வருது, ஏன் ஊர்ல உருவாக்க கூடாதா? ஏன் ஒரு மக்கள் வாழக்கூடிய இடத்துல உருவாக்க கூடாதா? இல்ல கடல்ல உருவாக்க கூடாதா? இல்ல பொட்டல்காரர்கள் உருவாக்க கூடாதா? பாலைவனத்தில் உருவாக்க கூடாதா? ஏன் மலை குன்றுகளுக்கு மத்தியில எந்த ஒரு ஆபாதி இல்லாத, எந்த விதமான மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், விஷ ஜந்துகள் வாழாத ஒரு இடத்துல ஏன் உருவாக்கணும்? பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நோக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, என்னுடைய ஆலயத்துக்கு வரக்கூடியவன் என்னைய மட்டும்தான் தரிசனம் செய்யணும். அல்லாஹ் அக்பர். வேற எந்த விஷயத்தை பக்கம் போகக்கூடாது. இப்ப ஊர்ல உருவாக்கணும் அப்படின்னா மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இப்பயே நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறான். என்கிட்ட நான் 2004 போனேன் ஹஜ்ஜுக்கு. அந்த சமயத்துல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சொந்தக்கார். என்ன சொல்றாரு அப்படின்னா, மாப்பிள்ள ஹஜ்ஜுக்கு ஜாத்தாங்க தானா போமாமோ? हाँ कहती सुनना सुन विसर्चे பயங்கஞ்சி सा पड़िया रहना कहता ना बाबा எப்படி சொல்றாரு ஜஹீர் பாய் கைசா போல்ता होने தர்காரியா ஹினி தர்காரியா கூறு போட்டு விக்கிறாங்கல்ல காய்கறி, அது மாதிரி விக்குமா இல்ல மாப்பிள? போனீனா ஒரு 5 பவுன் வாங்கிட்டு வாடாங்கறான். என்ன சொல்றானே 5 பவுன் வாங்கிட்டு வாடாங்கறான். ஏன்? அங்க நகையெல்லாம் அப்படி ரொம்ப கம்மி விலையாமா. 2வது நகையெல்லாம் மதிப்பு மரியாதையே இல்லை. அங்க அப்படியே காய்கறி விற்கிற மாதிரி விற்பாங்களாமா, கூறு போட்டு விற்பாங்களாமா, கொஞ்சம் வாங்கிட்டு வராமா அப்படி அப்படின்னு சொல்றாரு. இப்பவே இந்த நிலைமை, இந்த 20ஆம் நூற்றாண்டிலேயே இந்த நிலைமை, இன்னும் அந்த நிலைமையெல்லாம் சிந்திக்கவே முடியாது. இப்ப அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை மனிதனுடைய நடமாட்டமே இல்லாத இடத்துல ஏன் உருவாக்கினா? ஆபாதி ஊர்கள்ல மக்கள் வாழக்கூடிய இடத்துல ஏன் மையப்பகுதி ஆக்கவில்லை அப்படின்னா, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு மக்சத் இருக்கு. என்ன அப்படின்னா, அங்க அல்லாஹ்வை தவிர வேறு யார் எந்த நோக்கத்துக்கும் போகக்கூடாது. இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய, உம்ராவுக்கு போகக்கூடிய மக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நான் போன வாரமே உங்களுக்கு தஃப்சீர் சொன்னேன். லில்லாங்கிற வார்த்தை எந்த இடத்துலயுமே அல்லாஹ் யூஸ் பண்ணல.
தொழுகையில, நோம்புல, ஜகாத்துல, அதே மாதிரி திலாவத்துல, ஜிக்ருல, சதகா, ஹைர் ஹைராத்துல எதுலையுமே அல்லாஹ் தஆலா லில்லா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுது. ஆனா இந்த இடத்துல வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் உம்ரா செய், பேருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி செய்யாத. யார் சொல்றா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பெரியவர்களே, அந்த அடிப்படையில இப்ப அந்த இடத்துல எந்த விதமான ஒரு ஆபாதிகள் இல்ல, மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், விஷஜந்துகள் எந்த நடமாட்டமும் இல்லாத பயங்கரமான ஒரு மலை குன்றுகள், நாலா பக்கம் பயங்கரமான மலைகள், தண்ணி இல்ல, மக்கள் வாழ முடியாது, எந்த ஆபாதி கிடையாது, எந்த விதமான மக்களுடைய அடிப்படை வசதிகள் அங்க கிடையாது. அப்படிப்பட்ட இடத்திலே தன்னுடைய பூமியினுடைய நடுப்பை மைய பகுதியாக உருவாக்கி அந்த இடத்துல காபத்துல்லாவை அல்லாஹ் கட்டுவதுடைய மிகப்பெரிய நோக்கம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், நீ ஹஜ்ஜுக்கு போன, உம்ராவுக்கு போன, காபத்துல்லாவை தரிசனம் செய்ய போன அப்படின்னா அல்லாஹ்வை மட்டும் போய் பாரு, வேற எந்த வியாபார நோக்கத்துக்கு போகாத. அதை வாங்கணும், இதை வாங்கணும். நான் ஒருத்தருடைய குறைய சொல்ல, நம்ம கூட ஒருத்தர் வந்திருந்தார், லெப்ப குடிக்காது. அவர் 24 மணி நேரம் பர்ச்சேஸ் தான். ஹஜ்ஜுக்கு வந்த எத்தனையோ மக்கள் இருக்கிறான், எத்தனையோ மக்கள் இன்னைக்கு கூட இருக்கிறான். ஹஜ்ஜுக்கு போனாங்க அப்படின்னா 24 மணி நேரம் கடையா ஏறி பர்ச்சேஸ் பண்றது தான் வேலை. அந்த கடையில என்ன கிடைக்கும், அந்த கடையில என்ன கிடைக்கும், இங்க என்ன கிடைக்கும், அங்க என்ன கிடைக்கும். தொழுகையினுடைய எந்த அக்கறையும் கிடையாது, எந்த நோக்கத்துக்கு நாம வந்தோம் அது கிடையாது. காபத்துல்லாவை ஏன் இந்த இடத்துல உருவாக்கினா அந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாது. 24 மணி நேரமும் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ். எத்தனை மக்கள் அப்படி இருக்கான்னு தெரியுங்களா? இப்ப டெண்டர் என்ன ஓடிச்சுன்னா செல்ஃபி செல்ஃபி. பெரிய என்பர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹஜ் நசீபாக்கணும், நமக்கு அல்லாஹ் தஆலா உம்ராவை நசீபாக்கணும். ஆமீன். பெரிய என்பர்களே, தயவு செஞ்சு அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு போறோம், அங்க போய் செல்போன் எடுத்து அந்த சைத்தானுடைய வேலையை செய்யாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் காபத்துல்லாஹ், அல்லாஹ் அக்பர், 24 மணி நேரம் சாதிக் பாய் 24 மணி நேரம் செல்போன் எடுத்துக்கிட்டு செல்ஃபி பண்றான். என்னன்னா காபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடுன்னு மறந்துட்டான். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நினைக்கிறான். ஆமா, டூரிஸ்ட் பிளேஸ். உமரா செய்யறான், எஹராம் கட்டிக்கிட்டு. அட பாவி, எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுங்களா? எஹராம் கட்டிக்கிட்டு போட்டோ எடுக்கிறான். அல்லாஹ் அக்பர். என்னன்னு போய் சொல்றது? எஹராம் கட்டிக்கிட்டு எந்த விதமான மக்ரூவான காரியங்கள் கூட செய்யக்கூடாது. ஹராமான காரியங்கள் அப்பாற்பட்ட விஷயம், வெறுக்கத்தக்க மக்ரூவான காரியங்கள் கூட செய்யக்கூடாது. ஏன்? எஹராமுடைய ஹாலத்துல இருக்கிறான். எஹராமுடைய ஹாலத்துல அப்படி வச்சுக்கிட்டு காபத்துல்லாவுக்கு முன்னாடி போஸ்ட் கொடுக்கிறார் தலைவர். उठाना फोटो सेल्फी, ठप्पुगला मारता, मार को हाथ भेजता, उन्हें क्या करता, व्हाट्सएप पे स्टेटस पर डाल को छोड़ता. उन्हें देखता लगा, अरे रे सत्तार भाई अबू छीनी उमरा जाए सरना है रे, मुझे मालूम ही छीनी कैसा रे, स्टेटस में देखिया. अल्लाह अकबर. எவ்வளவு கேடுகட்டத்தனமான செயல் தெரியுமா? அது எவ்வளவு கேடுகட்டத்தனமான செயல். இன்னொரு விஷயம் தெரியுமா? நாங்க 2004 ஹஜ்ஜுக்கு போகும்போது நம்ம கூட ஒரு நண்பர் வந்திருந்தார். அவர் எஹராம் கட்டிக்கிட்டு, பாய் நல்லா கவனமா கேட்கணும், எஹராம் கட்டிக்கிட்டு தலையில தொப்பி போட்டு, அந்த சவுதி ஷேக் இருக்கான் பாத்தீங்களா, அந்த போட்டோ எடுக்கலாம் வச்சிருப்பாங்க. ருமாலு, அந்த அப்பா, அதே மாதிரி இந்த ரிங்கு அதெல்லாம் வச்சிருப்பான். அவன் தொழில் அது வியாபாரம். அவன் என்ன செய்யறான்? எஹராம் கட்டிக்கிட்டு, நல்லா கவனமா கேட்கணும், எஹராம் கட்டிக்கிட்டு ஒரு ஒட்டகத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டாரு அஜியா. அவரு மேல என்ன ஆச்சு அப்படின்னு இந்த ருமால் போட்டு, இந்த ரிங்கு போட்டு இவர் துவா செய்யறாரு. எங்க? ஒட்டகத்துக்கு மேல ஏறி உட்காந்து. இதெல்லாம் தேவையா அவனுக்கு? இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம், சிந்திக்க வேண்டாம். எஹராம் கட்டிக்கிட்டு பாவா சாதாரண நிலைமையில செய்யறது பெரிய பாவம். ஆனா எஹராமுடைய நிலைமையில ஒட்டகத்து மேல ஏறி உட்காந்து இவர் ரிங்கு போட்டுக்கிட்டு ஷேக் ஆயிட்டாராமா. கொசவம்பட்டியில பிறந்தாரு, ஆனா எங்க சவுதியில போய் ஷேக் ஆயிட்டாரு. ருமால் போட்டு அந்த ரிங்கு போட்டுக்கிட்டு துவா செய்யறார். இப்படி துவா செய்ய உठाना போட்டோ, அவன் ஒரு போட்டோ எடுக்கிறான். பாடா சூப்பர் ஹீரோ தூ தேக்கா பத்தோ. யாருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தான்? எவ்வளவு கீழ்த்தரமான செயல், எவ்வளவு கேவலமான செயல். பாவத்தை கழுவுறதுக்காக வேண்டி காபத்துல்லா போறோம், ஹரம் ஷரீஃப்க்கு போறோம், அங்க போய் கூட இவ்வளவு கேடு கட்டத்தரமான வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப உண்மையாலுமே சொல்ற பெரிய வயிறுலாம் எரியுது, ரத்தம் கொதிக்குது. இன்னும் இல்லை, இதுக்கு மேல என்ன தெரியுங்களா? தொழுகிறது செல்ஃபி எடுக்கிறான் பாய். என்னன்னு போய் சொல்லுது. என் பக்கத்துல ஒருத்தன் மகாராஷ்டிராக்காரர் தொழுகிறான், அவன் செல்ஃபி எடுத்துட்டு முன்னாடி வச்சிருக்கிறான், போன் ஆன் பண்ணிக்கிட்டான். इन्हें नमाज पढ़ता सो देखता कहता कौन है तेरी जोर देखती है
நேற்று காண்டான் டெட் ஆகிற பாவா செல்ஃபி மைன் தொழுக முடிஞ்சதுன்னு கேட்டேன். ஏன்னா அவன் தொழுகையே கூடாதப்பா, நீ தொழுகைக்கு முன்னாடி போட்டோ வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிற எப்படி கூடும்? ஸோ பீமஞ்ச மாலும் அந்த வாழ படோஜி அப்படிங்கிறான். பெரியன்பர்களே, இது மாதிரி ஹரம் ஷரீஃப்குள்ள போய் ஒரு மனிதன் இவ்வளவு மோசமான பாவங்களை செய்வது, இதை விட மோசமான பாவம் உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. அதனால பெரியன்பர்களே, அல்லாவுடைய கிருபையில நமக்கு அல்லாஹ்ல ஹஜ்ஜுக்குரிய நசீப் கொடுத்தான், உம்ராவுடைய நசீப் கொடுத்தான் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த போன் யூஸ் பண்ணாதீங்க. போன் பேசுறதுக்கு மட்டும்தான், அங்க போய் பாவம் செய்யறதுக்கு கிடையாது, செல்ஃபி எடுக்கிறதுக்கு கிடையாது. அங்க போய் காபத்துல்லாவுக்கு முன்னாடி நின்று போஸ் கொடுத்துக்கிட்டு என்ன டூரிஸ்ட் பிளேஸா? காபத்துல்லா அல்லாவுடைய வீடுக்கு கொஞ்சம் கூட பயம் வேண்டாமா ஜி? பயம் வேண்டாமா? அது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி போய் அங்க நின்றுக்கிட்டு போஸ் கொடுக்குறான். அது கைசா கைசா போஸா देते हैं मालूम कि अल्लाह अकबर फारूक भाई तुम देखता तो हंसकर मुंह पेट से भर जाना. அப்படி நிக்கிற மாதிரி, அப்படி திரும்புற மாதிரி, அப்படி நடக்கிற மாதிரி, என்ன இதெல்லாம்? இல்ல காபத்துல ஹரம் ஷரீஃப்குள்ள இருக்கிறையா, கொஞ்சமாவது அறிய வேண்டாம். அல்லாஹ் அக்பர். சார் பெரியன்பர்களே, பேசிக்கிட்டே போனா தலைப்பு மாறுது. இப்ப காபத்துல்லா அல்லாவுடைய ஆலயத்தை அல்லாஹ் மலை குன்றுகளுக்கு மத்தியில உருவாக்குவதுடைய நோக்கமே என்ன? என்னை தவிர வேற எந்த விஷயத்துக்கு நீங்க வரக்கூடாது. எனக்காக வேண்டி மட்டும்தான் செய்யணும். வியாபாரத்துக்காக வேண்டியோ, அங்க போய் வர்த்தகம் செய்வதற்காக வேண்டியோ, அங்க போய் பர்ச்சேஸ் செய்வதற்காக வேண்டியோ, தங்க நகைகள் வாங்குவதற்காக வேண்டியோ, பல விஷயங்களை வாங்குவதற்காக வேண்டியோ நீ உம்ரா செய்யாதே, நீ ஹஜ் செய்யாதே, உடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். எனக்காக வேண்டி மட்டும்தான் நீ ஹஜ் செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும்தான் உம்ரா செய்ய வேண்டும். அந்த ஒரு புனிதமான நோக்கத்திற்காக வேண்டிதான் மனிதர்கள் வாழக்கூடிய இடத்தை விட்டுவிட்டு அல்லாஹ் தாலா 4 மலைக்குன்றுகளுக்கு மத்தியிலே தன்னந்தனியாக தன்னுடைய ஆலயத்தை அல்லாஹ் தாலா பூமியுடைய நடு மைய பகுதியை அல்லாஹ் தாலா உருவாக்கினார். பெரியன்பர்களே, இப்ப அல்லாஹ் சொல்றா, இன்ன அவ்வல பைத்தன் உஸிய லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். என்னுடைய ஆலயத்தை காபத்துல்லாவை நான் பூமியிலே முதலிலே மக்கா காபத்துல்லா பிபக்கத முபாரக்கன், பரக்கத்து பொதிந்த ரஹமத்து நிறைந்த என்னுடைய ஆலயத்தை, பூமியினுடைய நடுப்பகுதி மக்காவை நான் உருவாக்கி அந்த இடத்திலே பைத்துல்லாவை உருவாக்கினேன். அல்லாஹ் அக்பர். அந்த பைத்துல்லா மக்களுடைய நேர்வழிக்காக வேண்டி இருக்கின்றது. அதுக்கு பின்னாடி உள்ள ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மின் மகாமி இப்ராஹீம். அந்த இடத்திலே தெளிவான ஹதரத்தே ஆதிபிதா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுத, அவர்கள் நின்று அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கட்டி முடித்த அந்த காலடி தடங்கள் அங்கு பையினாத்தி மகாம் இப்ராஹிம், மகாமே இப்ராஹிம், அந்த இடத்திலே என்னுடைய தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அக்பர். காபத்துல்லாவுடைய தலைவாசல் பார்த்தீங்களா, அதுக்கு நேரா பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டு மாதிரி, தங்க கூண்டு மாதிரி, தங்க கூடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள மகாமே இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று காபத்துல்லாவை கட்டிய அந்த இடத்துல நின்று அவர் தொழுத அந்த காலடி தடங்கள் அந்த இடத்தில் பதிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆன பிறகும் அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். ஓமன் தகலஹு கான ஆமினா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னுடைய அத்தியாயம் இருக்கக்கூடிய இந்த காபத்துல்லா, இந்த பைத்துல் மகாமே இப்ராஹிம், இந்த இடத்தில் ஹரம் ஷரீஃபுள்ள காபத்துல்லாக்குள்ள யாராவது நுழைந்தால் அவர்களுக்கு அபயம் உண்டு. ஒமன் தகலஹு கான ஆமினா. யார் காபத்துல்லாக்குள் ஹரம் ஷரீஃபுல் நுழைந்து விட்டாரோ அவர்கள் உங்களுடைய பரம எதிரியாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் தாக்கக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்துவிட்டார், அல்லாஹ்வுடைய அபயத்திலே வந்துவிட்டார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வந்துவிட்டார். ஆகையால் அந்த இடங்களிலே மனிதனோ அதே போன்று விலங்குகளோ மிருகங்களோ எதையும் நீங்கள் வேட்டையாடக்கூடாது. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு பரிசுத்தமா அல்லாஹ் தஆலா காபத்துல்லா உருவாக்குனான். சரி பெரியன்பர்களே, இப்ப காபத்துல்லாவை அல்லாஹ் தஆலா எப்படி படைச்சான் அப்படின்னா அது ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பூமியை படைச்சான். பூமியை படைக்கும் சமயத்துல அந்த காபத்துல்லாவுடைய இடத்துல மணல் குன்றுகள் மாதிரி அப்படியே மண்ணு அப்படியே உப்பி இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபவசிலு அர்ஜுலக்கும் இலல் கஅபை. காமுத்தலிசா ஃபவசிலு அர்ஜுலக்கும் இலல் கஅபை. உங்களுடைய கால்களை இந்த கரண்டை மொழி உட்பட நீங்கள் கழுவுங்கள். இந்த கரண்டை மொழி அப்படின்னா அப்படி வீங்கி இருக்கும் தெரியுமா? இந்த காலில் இந்த கரண்டை மொழி இருக்கு, இந்த எலும்பு, அந்த எலும்பு அப்படியே வீங்கி இருக்கும், உப்பி இருக்கும், இருக்கா இல்லையா? எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும். அதுக்கு காபா என்பதாக சொல்லுவாங்க.
காபா அப்படின்னா உயரமான இடம். காபா அப்படின்னா உயரமான இடம். ஃபகஸிலு அர்ஜுலக்கும் இலல் கஅபை, உங்களுடைய 2 கால்களையும் கரண்டை மொழி உட்பட நீங்கள் கழுவுங்கள். ஒதுவுல அல்லாஹ் சொல்றான், ஒழுவுல ஃபர்துல அல்லாஹ் சொல்றான் 4 ஃபர்து. அந்த 4 ஃபர்துல கால்ல நீங்க கால்ல உங்களுடைய கரண்டை மொழி இருக்கு இல்லையா, அதுக்கு மேல வரைக்கும் நீங்க கழுவணும். அதுக்கு கீழே இல்லை, அதுக்கு மேல வரைக்கும் கழுவணும். இது ஃபர்து. ஒதுவுடைய ஃபர்து 4, அதுல 1 இது. இப்ப அங்கெல்லாம் சொல்றா கஅபை. கஅபை அப்படின்னா அந்த எலும்பு எப்படி உயரமா இருக்குதோ அதே போன்று கஅபா அப்படின்னா உயரமானது. அல்லாஹ் அக்பர். நல்லா விளங்கணும். அரபி இலக்கணத்துல கஅபா என்று சொன்னால் உயரமானது. அப்ப அல்லாஹ் பூமியை படைக்கும் சமயத்திலேயே அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மண் குவியலை போன்று உயரமாக இருந்தது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவர் என்ன செஞ்சாரு, மரம் செடி கொடி எல்லாம் போட்டு காபத்துல்லாவை கட்டினார். அதுக்கப்புறம் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாரு, அவரும் கட்டினாரு. அதுக்கப்புறம் வெள்ளை பொருளையும் ஏற்பட்டது, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தை சார்ந்தவங்க பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க, காபத்துல்லாவை கட்டினாங்க. பெரியன்பர்களே, மாரிஃபுல் குர்ஆன் அப்படிங்கிற கிதாபுல ஹஜ்ரத் மௌலானா ஜஸ்டிஸ் மௌலானா தகி உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள், காபத்துல்லாவை 10 தடவை இதுவரைக்கும் உடைத்து கட்டப்பட்டிருக்கின்றது. காபத்துல்லாவுடைய சரித்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, காபத்துல்லாவை ஹஜ்ரத் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 தடவை காபத்துல்லாவை உடைத்து ஷஹீதாக்கி அந்த கட்டடங்களை புதுப்பிக்கப்பட்டது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கட்டும் சமயத்துல காபத்துல்லாவுக்கு 2 தலைவாசல் இருந்தது, முன்னாடி 1 பின்னாடி 1. அந்த ஹத்தீம் சொல்ற பார்த்தீங்களா லாட மாதிரி, அது இல்லை, அது இல்லை. அது வரைக்கும் காபத்துல்லா இருந்துச்சு, அகலமா இருந்தது. 2 தலைவாசல் இருந்தது, ஹத்தீம் கிடையாது, அது பூரா காபத்துல்லாவா தான் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த சமயத்துல 35 வயசு. முபாரக் 35 साल की उम्र अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम அவங்க வந்தாங்க. அவங்களுடைய காலத்துல காபத்துல்லாவை மறுபடியும் என்ன செஞ்சாங்க, பழுதடைத்து விட்டுட்டு அதை ஷஹீதாக்கி மறுபடியும் புதுப்பிச்சாங்க. புதுப்பிக்கும் சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எப்படி ஆசைப்பட்டு கட்டினாங்களோ அதே மாதிரி நான் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா கட்ட முடியல. ஏன்? ஹலாலான பணத்தை கொண்டு காபத்துல்லாவை கட்டுவதற்கு முயற்சி செஞ்சாங்க, பண பற்றாக்குறை ஆயிடுச்சு, பணம் பற்றாக்குறை. அதனால 2 தலைவாசலுக்கு 1 தலைவாசல் ஆச்சு. அந்த ஹத்தீம் அப்படிங்கிற இடம் வரைக்கும் காபத்துல்லாவை அகலப்படுத்த முடியல. அதனால எவ்வளவு இருந்துச்சோ பணம் அவ்வளவு காபத்துல்லாவை கட்டிட்டு பக்கத்துல அந்த ஹத்தீம் மாதிரி லாட மாதிரி போட்டுட்டாங்க. இப்ப ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. அந்த சமயத்துல சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் காபத்துல்லாக்குள்ள போய் தொழுக ஆசைப்படுறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஹத்தீம்ல நீ தொழுதாவே போதும், காபத்துல்லா உள்ள நீ தொழுத நன்மை உனக்கு கிடைச்சிரும் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, இது மாதிரி இப்ப எப்படி இருக்குதோ இது காபத்துல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் கட்டப்பட்டது. அதுக்கு பின்னாடி ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய அரசர் வந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜிந்தா வலிய ஒரு மிகப்பெரிய இறைநேசர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவருடைய காலத்துல ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காசியா இருந்தார். அவருடைய காலத்துல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காசியா இருந்தார். அப்ப ஹாரூன் ரஷீத் ஆசைப்பட்டாரு, எப்படி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி வச்சாங்களோ 2 தலைவாசல் ஹத்தீம் இல்லாம, அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி நான் கட்டுவேன் அப்படின்னு அந்த நல்ல முள்ள கொண்ட அரசர் என்ன செஞ்சாரு, காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி, ஷஹீதாக்குவதற்காக வேண்டி முன்னுக்கு வந்தார். அந்த சமயத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தடுத்து நிறுத்தினார். சொன்னாரு, காபத்துல்லா அல்லாஹ்வுடைய முதல் வீடு, இது அரசர்களுடைய விளையாட்டு பொம்மை கிடையாதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இது அரசர்களுடைய விளையாட்டு பொம்மை கிடையாது. நான் வந்தா நான் மாத்துவேன், நீ வந்தா நீ மாத்து, அவன் வந்தா அவன் மாத்துவான், இவன் வந்தா இவன் மாத்துவான். இல்ல, இது அல்லாஹ்வுடைய ஆலயம், அல்லாஹ்வுடைய வீடு. இது எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் கட்டப்பட்டு இருந்ததோ அதே போன்ற நிலைமையை விட்டுவிடுங்கள், நீங்கள் உடைத்து கட்டாதீர்கள் என்பதாக ஹாரூன் ரஷீதுக்கு அந்த காசி ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தடுத்து நிறுத்து ஃபத்வா கொடுத்தார். அல்லாஹ் அக்பர். இப்ப காபத்துல்லா எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கட்டி முடிச்சாங்களோ அந்த நிலைமையில தான் காபத்துல்லா இருக்கு.
பெரிய அன்பர்களே, பேசினா பேசிக்கிட்டே போல, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இது காபத்துல்லாவுடைய வரலாறு, காபத்துல்லாவுடைய வரலாறு. பெரிய அன்பர்களே, இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இந்த காபத்துல்லாவில் ஒரு மனிதன் 2 ரக்காத் தொழுதா 1,00,000 உடைய நன்மை அவருக்கு வழங்கப்படும். कितना भाई? 1,00,000 नेकी मिलेगा जो आदमी काबतुल्ला में 2 रकात नमाज पढ़ेगा. अगर कोई आदमी मस्जिदुल नबवी में 2 रकात नमाज पढ़ेगा तो उसे 50,000 नेकियां मिलेगी. யாராவது மஸ்ஜிது நபவியில போய் 2 ரக்காத் தொழுதா 50,000 தொழுகையுடைய நன்மை அவருக்கு வாரி வழங்கப்படும் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களை உருவாக்குறார். சரி பெரிய பிள்ளை, இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நம்ம இன்ஷா அல்லாஹ் 1 மாசம் ஒரு கிட்டத்தட்ட பக்ரீத் வரைக்கும் இருக்கு. இந்த காபத்துல்லாவை யார் யார் கட்டினாங்க, அதே போன்று ஹதரத் இப்ராஹிம் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டினாங்க, எதுக்காக வேண்டி அவங்க கட்டப்பட்டது, இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். பெரிய நண்பர்களே, கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வயசு கம்மியா இருக்கும் போதே ஹஜ் செஞ்சுக்கணும். முத்தலிசா பெரிய நண்பர்களே, உண்மையாலுமே சொல்றோம். போன வாரம் கூட நம்ம பயான் செஞ்சோம். தொழுகை, அது ஒரு மனிதன் மேல ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டு அவர் ஹஜ்ஜு செய்யல அப்படின்னா அவரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றாரு. அன் தமூத யஹூதியன் வ நஸ்ரானியன், அவன் யஹூதியா இறந்தா என்ன, ஈசாயி நஸ்ரானியா இறந்தா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னார். யாரு சொல்றாஜி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில இருந்து வருது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மிஷ்காத் கிதாபில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு யஹூதியுடைய கபர், ஒரு ஜனாசா போகுது, பெருமானார் எந்திரிச்சு நிற்கிறாரு, அழுகிறார். ஹஜரத் அபூபக்கர் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அவன் யூதனுடைய ஜனாசா, நீங்க எதுக்கு எந்திரிச்சிங்க அப்படி? அவர் சொன்னாரு, அவனும் மனுஷன் தானே. அல்லாஹ் அக்பர். எந்த தளபதி அப்படி சொல்ல முடியாது. ஆனா பெருமானார் சொல்றாங்க, அவனும் மனிதன் தான். இஸ்லாம் எப்பயுமே நம்ம அடிக்கடி பயான்ல சொல்லி இருக்கிறோம். இஸ்லாம் என்பது மதம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. முதலிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித நேயத்தை போதித்தார்கள். முதல்ல மனுஷனா வாழு, அதுக்கப்புறம் மகானா வாழு. முதல்ல மனுஷனா வாழு, அதுக்கப்புறம் மகானா வாழு. முதல்ல மனுஷத்தன்மை தான் பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப ஒரு யூதன் போன ஜனாசாவை எந்திரிச்சு நின்னாரு. அதை அபூபக்கர் கேட்கிறாங்க, அப்புறம் யூதன் தானே, நீங்க எந்திரிச்சு மரியாதை கொடுக்குறீங்க? இல்ல, அவனும் மனுஷன் தான். மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுக்கணும், அதுதான் பண்பு. அல்லாஹ் அக்பர். யார் சொன்னா? சத்திய பெருமானார் சொன்னா. அழுதாரு. சொன்னா, எதுக்கு அழுகிறீங்க? நான் இந்த உலகத்துல பூமியில நபியாக ரசூலாக அனுப்பப்பட்ட பிறகும் கூட ஒரு மனிதன் ஹிதாயத் இல்லாமல் நரகத்திற்கு செல்கின்றானே, நான் இருக்கும் போதே என்னால் சமாளிக்க முடியல, என்னால் அந்த வேதனையை என்னது கட்டுப்படுத்த முடியல என்பதாக வெட்கப்பட்டு வருத்தப்பட்டு அழுதார். யாரு? சத்திய பெருமான். ஒரு யூதனுக்கு இந்த நிலைமை அர்த்தம் அப்படின்னா, ஒரு முஸ்லிம் பாரம்பரியத்தில் பிறந்து வளர்ந்து அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்யக்கூடிய வசதிகள் கொடுத்து, உடம்பு வசதி, உடல் வசதி, பொருள் வசதி கொடுத்த பிறகும் கூட அந்த மனிதன் கஞ்சத்தனத்தின் காரணமாக வேண்டுமென்றே ஹஜ் செய்யவில்லை என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். அன் தமூது யஹூதியன் வ நஸ்ரானியன், அவன் யஹூதனாக இறந்தாலும் சரி, அவன் கிறிஸ்டியனாக இறந்தாலும் சரி, ஈமான் இல்லாமல் இறந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்பதாக சொன்னார். அல்லாஹ் அக்பர். சிந்தித்து பார்க்க பெரியவர்களே, இப்ப நம்ம சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, ஹஜ்ஜு உம்ரா இது ரெண்டுமே நம்முடைய வயசு கம்மியா இருக்கும் போது, உடல் ஆரோக்கியமா இருக்கும் போதே செஞ்சுக்கணும். முத்தலிசா பெரியன்பர்களே, நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்ப இல்ல. இப்ப முத்தலிசா கூட ரீசனா போயிட்டு வந்தாரு. பெரியன்பர்களே, இன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சட்டம் வந்திருக்கு. என்ன தெரியுமா? ஒண்ணுமில்ல, நீங்க பாருங்க, காபத்துல்லாவை தொடுவது சுன்னத்தை, சந்தோஷம். காபத்துல்லாவுடைய பர்தாவை பிடித்து கொண்டு ஒரு மனிதன் அழுவது மிகப்பெரிய சுன்னத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சவுதி அரபுடைய கண்டிஷன் சட்டம் என்ன அப்படின்னா, கூட்டம் அலைமோதுகின்றது. அதனால ஹரம் ஷரீஃப் உள்ள கீழ்பகுதியில காபத்துல்லாவை நீங்க தொடணும் அப்படின்னா நீங்க எஹ்ராம் கட்டியிருந்தா மட்டும்தான் முடியும். உம்ராவுக்கு போயிட்டு எஹ்ராம் கட்டிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் காபத்துல்லா கீழ்த்தளத்துல தவாஃப் செய்ய முடியும். இப்ப இதுல இன்னொரு சட்டம் என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க காபத்துல்லாவை தொட முடியாது. ஏன்? எஹ்ராமுடைய ஹாலத்துல இருக்கிறீங்க. எஹ்ராமுடைய ஹாலத்துல இருக்கும்போது காபத்துல்லாவை சுற்றி என்ன செஞ்சிருப்பாங்க, அத்தர் பூசப்பட்டு இருக்கு, நறுமணம் பூசப்பட்டு இருக்கும். நீங்க நறுமணத்தை போய் தொட முடியாது. அது உங்க கையில பட்டுச்சு அப்படின்னா தம் வாஜிபாயிடும் பெரியன்பர்களே. அதனால காபத்துல்லாவை நீங்க தொட முடியாது. எப்ப? எஹ்ராமுடைய நிலைமையில, உம்ராவுடைய நிலைமையில. சரி,
ஆர்டினரி ட்ரெஸ்ல நான் தொடறேன் பாய், முடியாது பாவா, ஃபில்டர் பண்ணிட்டா. உங்களை என்ன பண்ண தெரியல நம்மளை எல்லாம். நீ ஆர்டினரியில இருந்த அப்படின்னா நேரா ஃபில்டர் பண்ணி மேல அனுப்பிச்சுட்டுருவான். எங்க முதல் மாடிக்கு போயிடணும். காபத்துல நீங்க பார்க்க தான் முடியும், தொட முடியாது. அது சுத்து ரொம்ப அதிகம். ஏங்க இங்க சுத்துறது எப்படி, இப்படி சுத்துறது எப்படி பாய்? ஒரு சுத்து போயிட்டு வந்தீங்கன்னா டவுசர் லூஸ் ஆயிடும் भाई. हमारे चुप्पे से धस चल जाएंगे भाई, हमारे चुप्पे से धस चल जाएंगे. जफर भाई सही बोलते हो. ஒரு சுத்து சுத்துனீங்க அப்படின்னா முடியாது, தப்பிச்சாங்க. அரே அரே ஓட்டாளியா பாவா, ஒண்ணுமில்லைங்க. மச்சனுங்க என் பொண்ணெல்லாம் போனாங்க போன வருஷம் உம்ராவுக்கு. எல்லாம் இளவட்டு பசங்க, எல்லாம் கிழவங்க கிடையாது, இளவட்டுங்க. முடியல, ஒரே ஒரு சுத்து 7 சுத்து சுத்துறாங்க. ढीले ढीले हो गए मुतवली साहब, बा होता नहीं रहा बाबा அப்படின்னு அப்படி அசந்துட்டாங்க. நம்ம யாசின் பாய் தெரியுமா, நமக்கு சொந்தம் கூட. யாசின் பாய் மருகும் இறந்து போயிட்டார். அவர் உமரா போயிட்டு வந்தார், நல்லா வயசாகி போச்சுப்பா. எனக்கு சொந்தம் தான் மாமா முறை. யா மாமா उमरा से जागा है ना, कैसा तवाफ कर यार, तू केरा जान जाता रे, ये की जब फिर नहीं फिर जा रहा. 7 சுத்து சுத்தல मुतवली साहब, ஒரே ஒரு சுத்து சுத்தன. ऐसा दर्द हुआ मेरा गुड़गे, वैसा बढ़ गया. बैठ को काबतुल्लाह को हंका भर को दे दिया. हंका भर को देखो क्या जी फायदा, ये तवाफ करना जी, हंका भर को देखो, वो भी सुन पीछे, वो भी सवा पीछे. आना उमरा का हज के काबतुल्लाह पाकरते नाम போறோமா இல்ல, தவாஃப் செய்யணும், சுத்தணும், அல்லாஹ்வை தேடணும். உடைய தர்பாருக்கு வந்துட்டு நீ இங்க எங்க இருக்கறியா, அல்லாஹ் எங்க இருக்கிற சுத்திக்கிட்டே இருக்கிறான் பைத்தியக்கார மாதிரி. அல்லாஹ் அக்பர். கஃபன் का कपड़ा पहन लिया, इहराम மேல ஒண்ணு கீழ ஒண்ணு, தவாஃப். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹ் யா அல்லாஹ், நான் ஓடி வந்துட்டேன், हाजिर ஆயிட்டேன், உன் தர்பாருக்கு வந்துட்டேன், நீ எங்க போயிட்ட யா அல்லாஹ்? தவாஃப் சுத்தரா அல்லாஹ்வை தேடிக்கிட்டே இருக்கிறான் பைத்தியக்கார மாதிரி. அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் கடைசி அப்படி நினைச்சிட்டு நீங்க கடைசியில ஹஜ்ஜை ஒதுக்காதீங்க. உங்களுடைய உடம்புல தெம்பு இருக்கும் பொழுது, வாலிப பருவம் இருக்கும் பொழுது, உடம்புல ஆரோக்கியம் இருக்கும் பொழுது நீங்கள் ஹஜ்ஜை செய்து கொள்ளுங்கள், உம்ராவை செய்து கொள்ளுங்கள். வயசாகி போச்சு அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு ஃபில்டர் பண்ணி காபத்துல்லாவை நீங்க ஆர்டினரி ட்ரெஸ்ல தொட முடியாது. இது ஒண்ணு. இஹ்ராமுடைய நிலைமையிலும் தொட முடியாது. எப்பதான் தொடறது, எப்ப தொட முடியும்? சிந்திச்சு பாருங்க. இன்னும் புதுமையான சட்டங்கள் வரும். பெரியம்பள்ளி அந்த காலத்துல எல்லாம் ரௌசியா கதஸ்க்கு போனா அங்கேயே உட்காந்து தொழுவாங்க, தூங்குவாங்க, குரான் ஓதுவாங்க, திலாவத்து செய்வாங்க, ஜிக்ர் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. எங்க? ரௌசியா கதஸ் மதீனத்துல் முனவ்வரால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கக்கூடிய அந்த அடங்கி இருக்கக்கூடிய அந்த ரௌசியா கதஸ்ல இன்னைக்கு எப்படி தெரியுங்களா? வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் உங்களுக்கு அனுமதி. அல்லாஹ் அக்பர். साल में एक मर्तबा तुमना को इजाजत. நீங்க வந்து எத்தனை தடவை உம்ரா போனாலும் சரி, உங்களுக்கு ஒரே ஒரு தடவை கேவன் பாஸ் உங்களுக்கு வந்து அது ஒரு நெட் செட் கொடுத்துருக்கான். அதாவது ஒரு ஒரு வாட்ஸ் இது ஒரு நெட்ல ஒரு இது கொடுத்துருக்கான் ஆப்ஷன். அதுல நீங்க போய் உங்க விசா நம்பர், பாஸ்போர்ட் நம்பர் எல்லாம் அடிச்சு அது பதிவு பண்ணி உங்களுக்கு டேட்டு, உங்களுக்கு அதுக்கு எந்த நேரம் கொடுப்பான் அந்த நேரத்துக்கு தான் நீங்க போக முடியும். இது எப்படி? வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் இந்த சட்டம். அல்லாஹ் அக்பர். சிந்திச்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக போய் நீங்க பார்க்க கூட முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான். நீங்க 10 தடவை வருஷத்துல உம்ரா செஞ்சாலும் ஒரு தடவை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போய் சலாம் சொல்ல முடியும். இது மாதிரி புதுமையான சட்ட திட்டங்கள் வந்துருச்சு. கட்டுக்கோப்பு, மக்களுடைய கூட்டம் நெரிசல்களை கட்டுக்கோப்பதற்காக வேண்டி பல சட்ட திட்டங்கள் வந்துருச்சு. இன்னும் போக போக எத்தனை சட்ட திட்டங்கள் வரும் என்பதாக நம்ம சொல்ல முடியாது. அதனால தயவு செஞ்சு நமக்கு அல்லாஹ் தஆலா சக்தி கொடுத்திருக்கிறான், நமக்கு அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நமக்கு செல்வ வளத்தை கொடுத்திருக்கிறான். நம்ம மேல கண்டிப்பா ஹஜ் செய்யறது கடமை, அதை தாமதிக்க கூடாது. எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, बेटी की शादी हो जाता है बाद जाता, बेटी की शादी कब्बा होता सो तू कब्बा हज को जाता सो. அப்புறம் சில பேரை கேட்டா இல்லைங்க சொத்தெல்லாம் பிரிக்கணும், பிரிச்ச பிறகு போயிட்டு வரேன். எந்த காலத்துல நம்ம இருக்கிறோம்? எந்த காலத்துல இருக்கிறோம் நம்ம? பெரியன்பர்களே, நீங்க இப்படி எல்லாம் நினைச்சோம் அப்படின்னா மௌத்து வந்துடும், ஒன்றும் செய்ய முடியாது. அதனால உடல் ஆரோக்கியமா இருக்கும் போதும் சரி, செல்வ பலம் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருந்தா அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான தாமதம் இல்லாமல் ஹஜ் செய்வது நம்ம மீது கட்டாயம்.
வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் அந்த பைத்துல்லாவை குடும்பத்தோடு மனைவி மக்களோடு பிள்ளைகளோடு அந்த பைத்துல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் ஹஜ்ஜே மக்பூல் வ மப்ரூர் ரௌஸே அக்தஸுடைய ஜியாரத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.